ஆண்டவரும் மீட்பெருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே நேஷனல் மிஷனரி சொசைட்டியின் சார்பாக உங்கள் யாவரையும் இந்த லெந்து காலத்திலே சந்திப்பதிலே மீண்டுமாக மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றோம். இந்த வேளையிலும் கூட ஆண்டுடைய பாடு மரணத்தை நாம் சிந்திக்கவும், ஆண்டவர் தனக்கு வந்த சோதனையிலிருந்து எப்படி தன்னை காத்து கொண்டார் என்பதை நாம் சிந்தித்து, அதன் வழியாக நாமும் இந்த உலகத்திலே வாழுகிற பொழுது சோதனையிலிருந்து நம்மை விலக்கி கொண்டு ஆண்டோடைய பிள்ளைகளாக வாழ்வதற்கு நம்மை அர்ப்பணிக்க ஆண்டவர் நம்மை வழிநடத்துவாராக. இந்த நாளின் சிந்தனைக்கான வேத பகுதி லூக்கா 4ஆம் அதிகாரம் 1 முதல் 13 வசனங்களை நாம் படித்து பார்க்கலாம். ஒருவேளை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன்னுடைய மீட்பு பணியை வெளிப்படையாக தொடங்குவதற்கு முன்பதாக 40 நாட்கள் அங்கே உபவாசம் இருப்பதை அந்த பகுதியில் நாம் வாசிக்கிறோம். ஒருவேளை ஆண்டுடைய உபவாசம் நமக்கு இந்த நாட்களிலே கற்றுத்தருகின்ற பாடம் என்ன என்பதை இந்த பகுதி நமக்கு மிக தெளிவாக விளக்குவதை நாம் புரிந்து கொள்ளலாம். ஆண்டவர் இந்த லூக்கா 4ஆம் அதிகாரத்தை நாம் படித்து பார்க்கின்ற பொழுது ஆண்டவருக்கு வந்த சோதனைகளிலிருந்து அவர் எப்படி தன்னை விலக்கி காத்து கொண்டார் என்பதை அந்த பகுதியில் நாம் படிக்கின்றோம். முதலாவதாக லூக்கா 4ஆம் அதிகாரம் 3-4 வசனங்களை படிக்கின்ற பொழுது ஆண்டவர் இந்த 40 நாள் உபவாசத்தை முடிக்கின்ற சமயத்தில் அவருக்கு மிகுந்த பசி உண்டாயிற்று. ஒருவேளை இப்படிப்பட்ட சூழ்நிலையிலே பிசாசானவன் அங்கே ஆண்டவரை பார்த்து, நீர் மிகுந்த பசியினால் இருக்கிறாயே, நீர் தேவனுடைய குமாரன் ஆயிற்றே, கடவுளுடைய மகன் என்று அழைக்கின்றார்களே, எனவே நீர் உம்முடைய பசியை போக்கிக் கொள்வதற்காக இந்த கல்லுகள் எல்லாம் அப்பங்கள் ஆகும்படி செய்யும் என்று அங்கே ஆண்டவரிடத்தில் ஒரு சோதனையை அவனை எழுப்புகின்றான். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து யார் என்பதை அங்கே அவன் கோடிட்டு காட்டுகிறான். நீ தேவனுடைய குமாரனே ஆனால் இந்த கல்லுகள் எல்லாம் அப்பங்களாகும்படி சொல்லும் என்று அங்கே சொல்லுவதை அந்த பகுதியில் நாம் பார்க்கின்றோம். பல சமயத்தில் நம்முடைய வாழ்க்கையிலும் கூட இப்படிப்பட்ட சோதனை, நாம் கடவுளுடைய பிள்ளைகளாக இருப்பதனாலே நமக்கு பலவிதமான சோதனைகளை பிசாசானவன் அங்கே கொடுக்கின்றான். ஆனால் ஆண்டுடைய பசி உடலுக்குரிய பசி மாத்திரமல்ல, அது ஆன்மீக பசியாக இருப்பதனாலே ஆண்டவர் அங்கே பிசாசுக்கு ஒரு தெளிவான பதிலை அங்கே சொல்லுகின்றார். உபாகமம் 8ஆம் அதிகாரம் 3வது வசனத்தில் குறிப்பிடப்பட்டிருக்கிற அந்த வசனத்தை ஆண்டவர் அங்கே சுட்டி காட்டுகின்றார். மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து பிறக்கும் ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான். பாருங்கள், அங்கே பிசாசானவன் ஆண்டவருடைய ஐடென்டிட்டியை அவன் சுட்டி காட்டுகிறான். நீ தேவனுடைய குமாரன், நீ இதை செய்யும் பாரும் என்று அங்கே அவன் சொல்லுகின்ற பொழுது ஆண்டவர் சொல்லுகிறார், இந்த பசியை போக்குவதற்கு அப்ப மாத்திரம் போதாது, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகின்ற ஒவ்வொரு வார்த்தையும் அவனுக்கு ஜீவனை கொடுக்கும் என்று சொல்லுகின்ற ஒரு காரியத்தை நாம் அந்த பகுதியிலே வாசிக்கிறோம். ஒருவேளை இந்த நாளின் காலை வேளையிலும் கூட இந்த வார்த்தையை சிந்தித்துக் கொண்டிருக்கின்ற பொழுது நாம் ஆண்டவருக்கு ஏற்புடைய பிள்ளைகளாக அல்லது ஆண்டவருடைய சீடர்களாக நாம் இருக்க வேண்டுமானால் ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கின்ற திறமைகள், அருட்கொடைகள்,
ஆற்றல்கள் அவைகள் அனைத்தையும் நம்முடைய சுயநலத்திற்காக அல்ல, மற்றவர்களுடைய தேவைகளை நிறைவு செய்வதற்காக ஆண்டவர் இவைகளை கொடுத்திருக்கின்றார். ஆண்டவர் தன்னுடைய சுயநலத்திற்காக, ஒருவேளை ஆண்டவர் நினைத்திருந்தால் அந்த கல்லுகள் எல்லாம் அப்பங்கள் ஆகும்படி அவர் செய்திருக்கலாம். ஆனால் ஆண்டவர் அதை தவிர்த்து உலகத்தின் பாவங்களை சுமந்து தீர்ப்பதற்காக ஆண்டவர் அங்கே தன்னை வெளிப்படுத்தினார் என்று சொல்லி அந்த பகுதியிலே நாம் வாசிக்கின்றோம். இரண்டாவது சோதனையை நாம் அந்த பகுதியிலே நாம் வாசிக்கின்றோம். மீண்டுமாக பிசாசானவன் அங்கே தேவாலயத்தின் ஒப்புரகையிலே கொண்டு போய் ஆண்டவரை அங்கே நிறுத்துகின்றார். அங்கே அவன் நிறுத்தி லூக்கா 4ஆம் அதிகாரம் 5-7 வசனங்களை நாம் படித்து பார்க்கின்ற பொழுது, அங்கே நாம் படிக்கின்ற பொழுது பிசாசு அவரை உயர்ந்த மலையின் மேல் கொண்டு போய் நிறுத்தி அங்கே உலகத்தை எல்லாவற்றையும் அவன் சுட்டி காட்டுகின்றான். பாருங்கள், ஒரு உயர்ந்த மலையின் மேலே கொண்டு போய் நிறுத்தி உலகத்தை எல்லாவற்றையும் சுத்தி காட்டி ஆண்டவரிடத்தில் சொல்லுகிறான், நீ என்னை பணிந்து கொண்டால் இந்த உலகத்தின் எல்லா அதிகாரங்களையும் நான் உங்களுக்கு கொடுப்பேன் என்று அங்கே சொல்லுகின்ற ஒரு காரியத்தை அந்த பகுதியில் நாம் பார்க்கின்றோம். அன்புக்குரியவர்களே, ஆண்டவர் அந்த சோதனையிலிருந்தும் தன்னை ஆண்டோடைய திரு சமூகத்தில் அர்ப்பணித்து அங்கே உபாகமம் 6ஆம் அதிகாரம் 16வது வசனத்தை படிக்கின்ற பொழுது, உன் தேவனாகிய கர்த்தரை பரீட்சை பாராதிருப்பாயாக, அவரையே நீ பணிந்து கொள்வாயாக என்று எழுதியிருக்கிற அந்த வசனத்தை அங்கே சொல்லுகிற ஒரு காரியத்தை அந்த பகுதியில் நாம் வாசிக்கின்றோம். ஆம் அன்புக்குரியவர்களே, இன்றைக்கு பலவிதமான சோதனைகள் இந்த உலகத்தின் காரியங்களை சுட்டி காட்டி அவைகளிலே நிலைத்திருப்பதற்காக பிசாசானவன் சகலவிதமான தந்திரங்களையும் செய்து கொண்டிருக்கின்ற இந்த உலகத்தில் நீங்களும் நானும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் அங்கே ஆண்டவர் தன்னை காத்துக் கொள்வதற்காக, தன்னை விடுவித்துக் கொள்வதற்காக அங்கே சொல்லுகின்றார், உங்கள் தேவனாகிய கர்த்தரை பரீட்சை பாராதிருப்பாயாக, தேவனாகிய கர்த்தரை பரீட்சை பாராதிருப்பாயாக என்று அங்கே பிசாசானவனை விரட்டி எடுக்கின்ற ஒரு காரியத்தை நாம் பார்க்கின்றோம். அதே அதிகாரத்தில் இன்னும் ஒரு சோதனை ஆண்டவருக்கு வருகிறது. ஆண்டவரை தேவாலயத்தின் ஒப்புரகையின் மேலே கொண்டு போய் நிறுத்தி எல்லாவற்றையும் அங்கே ஆண்டவருக்கு காண்பித்து, நீ மேலே இருந்து கீழே தாள கொதியும், தேவதூதர்கள் உன்னை ஏற்றிக் கொள்வார்கள் என்று வேதத்தில் சொல்லி இருக்கிறதே என்று அங்கே பிசாசானவன் அங்கே சொல்லுகின்றான். பாருங்கள், ஆண்டவர் அப்போதும் அங்கே சொல்லுகின்றார். உபாகமம் 6ஆம் அதிகாரம் 16வது வசனத்தில், உன் தேவனாகிய கர்த்தரை பரீட்சை பாராதிருப்பாயாக, தேவனாகிய கர்த்தரை நீ பரீட்சை பாராதிருப்பாயாக. பல சமயத்தில் நம்முடைய வாழ்க்கையிலும் கூட இப்படிப்பட்ட சோதனைகள் வருகின்ற பொழுது, இப்படிப்பட்ட வேதனைகள் வருகின்ற பொழுது நாம் அந்த காரியங்களிலே நாம் விழுந்து போகின்ற மக்களாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். எனக்கு அருமையானவர்களே, ஆண்டவர் சிலுவையிலே சொன்ன கடைசி வார்த்தை என்னவென்று பார்க்கின்ற பொழுது, பிதாவே இவர்களுக்கு மன்னியும், பிதாவே உம்முடைய கைகளிலே என் ஆவியை நான் ஒப்புவிக்கிறேன், பிதாவே உம்முடைய கைகளில் என் ஆவியை ஒப்புவிக்கிறேன் என்று சொல்லி பிதாவுடைய கரங்களிலே தன்னை முற்றிலுமாக ஒப்புவித்தவராக தன் ஜீவனை அவர் விட்டார். இந்த நாளிலும் கூட இந்த 2 நாட்களிலே ஆண்டவரை போல, ஆண்டவரை
நமக்கு முன்மாதிரியாக வைத்து அவருடைய சோதனை நாட்களிலே அவர் எப்படி தன்னை காத்து கொண்டாரோ அதை போல நாமும் கூட இந்த சோதனை நாட்களிலே ஆண்டுடைய வார்த்தையை நாம் அதிகமாய் சிந்திக்கவும் ஆண்டுடைய வார்த்தையில நிலைத்திருக்கவும் ஆண்டவர் நம்மை அழைக்கின்றார். ஒருவேளை நாம் ஆண்டுடைய ஜெபத்தில் ஜெபிக்கின்றோம், ஆண்டவரே எங்களை சோதனையிலிருந்து நீர் காத்தருளும். ஆம், ஒவ்வொரு நாளும் நமக்கு வருகின்ற சோதனைகளிலிருந்து நம்மை காத்துக்கொள்ளத்தக்கதாக நம்மை ஆண்டுடைய கரங்களிலே நம்மை ஒப்புக் கொடுப்போம். ஆண்டவர் நம்மை மீட்டுக் கொள்வதற்காக தன்னையே ஜீவ பலியாக அவர் சிலுவையில் ஒப்புக் கொடுத்தார். அந்த மீட்பை நமக்கு சொந்தமாக்கி கொள்ள ஆண்டவர் நம்மை அழைக்கின்றார். அவருடைய திருப்பாதத்திலே ஒப்புக் கொடுப்போம். ஆண்டவர் தாமே உங்கள் எல்லாரையும் ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. ஆமேன்.